கூட்டத்தோடு கோவிந்தா போடுறவங்களா நீங்கள்? எல்லாரும் செய்கிறாங்க அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஊரோடும் குண்டுணியாய் தெரிய வேண்டாம், இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. ஒன்று, கோள் சொல்லிவிட்டு தெரிய வேண்டாம். இன்னொன்று, நீங்கள் ஊருக்காரங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அதுபடியே எதையும் சிந்திக்காமல் உடனடியாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் என்பதாகும். விடுதலை பயணம் 23:2 என்ன சொல்லுகிறது? கெடுமதி கொண்ட கும்பலை பின்பற்ற வேண்டாம். அதாவது வழக்கின் பொழுது ஒரு கும்பலை சார்ந்து கொண்டு நீதியை திரித்து சொல்ல வேண்டாம் என்று மிக தெளிவாக சொல்லுகின்றது. மத்தேயு 7:13 இயேசு என்ன சொல்லுகிறாரு? இடுக்கமான வாயில் வழியே நுழையுங்கள், அழிவுக்கு செல்லக்கூடிய வாயில் அகன்றது, அதன் வழியே செல்வோர் பலர் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்லுகின்ற பொழுது, ஒருவராக இருக்கலாம் கும்பலாக இருக்கலாம், சொல்லுகின்ற பொழுது இந்த விஷயம் சரியானதா, இது உண்மையிலே உண்மையானதா, இது என்னுடைய மதிப்பீடுகளுக்கு விழுமியங்களுக்கு ஒத்துப்போகிறதா என்பதை நீங்கள் ஆய்ந்து அதன் பிறகு முடிவு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செய்கிற பொழுது நீங்கள் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி, கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி ஒழுகிறீர்கள் என்று சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, பாய்.